வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தார். நான் உங்கள் கோட்டை சுந்தார். ஆல்ரெடி ஒரு லென்த் வீடியோ போட்டிருப்பேன். கோவிலில் தரிசனம் எப்படி போகிறது, அன்னதான கூடம் எங்கே இருக்குது, கழிப்பறை எங்கே இருக்குது, மொட்டை போடுற இடம் எங்கே இருக்குது, காது குத்துற இடங்கள்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு லென்த் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ கும்பாபிஷேகம் நடைபெறத ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு கோவிலில். ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இப்போ என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தவொடனே அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேடிஸ் டாய்லெட், அதுக்கப்புறம் வந்து ஜென்ட்ஸ் டாய்லெட் இருக்குது. எல்லாருமே ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். இப்போ புதுசாக நம்ம நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு. அவங்களுக்கு வேண்டி அவங்க பார்க்குற தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுதான் தகவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் இருக்குது, ஃப்ரண்ட்லேயே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இருங்க யாருனாலும். அப்படியே உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் நான் பொருட்கள் பாதுகாப்பு அறையெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. வீடியோவும் போட்டிருக்கோம். திருப்பி அகைன் வந்து இன்பாக்ஸ் பண்ணி கேட்குறாங்க லக்கேஜ் வைக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. லக்கேஜ் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வைக்கிற இடம். இந்த மக்கள் நிற்கிறாங்களா, பொருட்கள் பாதுகாப்பு செல்லும் வழி போட்டிருக்கா, இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல. ஒரு பேகுக்கு வந்து 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஆனா வந்து கட்டப்பையெல்லாம் வைக்காதீங்க. இங்க வந்து கட்டப்பையெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பேக் க்ளோஸ்டு பேக் தான் வந்து வாங்க கட்டப்பையை வாங்கலாம்னு சொல்லிட்டு கட்டப்பையை வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னதானத்துக்கு நன்கொடை செலுத்துற கவுண்டர் இது ஃபர்ஸ்ட். அடுத்து ரெண்டாவது கவுண்டர் பாத்தீங்கன்னா செல்போன் வைக்கிறது. செல்போன் வைக்கிறதுக்கு வந்து 5 ரூபா சார்ஜ் பண்றாங்க. அதை நீங்க டோக்கன் கொடுத்துட்டு, அதாவது 5 ரூபா கொடுத்து கட்டணமா செலுத்து செல்போனை வச்சுட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு அந்த டோக்கனை காமிச்சு திருப்பி நீங்க வாங்கிக்கணும் செல்போன். இதான் இந்த கவுண்டர் தான். டைம் பார்த்தீங்கன்னா பொதுவாக 5 மணிக்கு நடந்தப்பனா 5 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8-8:30 மணி வரைக்கும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிஆர்ஓ ஆஃபீஸ். என்ன தகவல்னாலும் கேட்டுக்கலாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல. அதுக்கப்புறம் இப்போ புது நடைமுறை என்னன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கு போட்டு பார்த்தீங்களா. சீனியர்ஸ் அப்படியே உள்ள போய் காமிக்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் போறீங்கன்னா எல்லாருமே சீனியர் சிட்டிசன் யார் போறோம் ஆதார் காமிச்சிட்டு மூத்த குடிமக்கள் இப்போ போறீங்கன்னா 60 வயசுக்கு மேலே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் டேக் வாங்கி கட்டிக்கணும் கையில். டேக் வாங்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அந்த வீடியோ லென்த் வீடியோவில் போகிறப்ப காமிக்கிறேன். அந்த டேக்கோட போனால் தான் உங்களுக்கு தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. மூத்த குடிமக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு இப்போ பெரியவர் ஒருத்தர் வராங்க 60 வயசு மேலே கூட ஒருத்தர் போய்க்கலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்னா. அப்படியே இங்கே ராஜகோபுரம் தெரியுதா, இந்த ராஜகோபுரத்துக்கு லெஃப்டில் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செருப்பு வைக்கிற இடம் வந்து இங்கே தான். முடிஞ்ச அளவு செருப்பு அங்கங்கே கழட்டி விட்டு போயிடுவாங்க மக்கள். போடுற நிறைய இடத்துல செருப்பு கண்ணா பின்னான்னு கிடக்கும். இதுதான் செருப்பு வைக்கிற இடம். நீங்கள் வச்சுட்டு திருப்பி வந்து தரிசனம் மட்டும் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். அப்புறம் ஏடிஎம் சொல்லி ஆல்ரெடி நான் ஏடிஎம் வீடியோ போட்டிருப்பேன்னா ஏடிஎம் காமிக்கிறேன் உங்களுக்கு. 3 ஏடிஎம் இருக்கு. கனரா பேங்க்கு, எஸ்பிஐ, தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். 3 ஏடிஎம் இருக்கு பக்தர்களோட வசதிக்கு வேண்டி. இப்போ நான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இது போக இன்னைக்கு காலையில் அப்டேட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் 52 ரூம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க கோயில்னு சொல்லிட்டு. அப்படியே லெஃப்டில் பார்த்தோம்னா இந்த பெரிய இந்த இது எல்இடி பேனர் இருக்கா, இது லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் சொன்ன ஆல்ரெடி 20 காட்டேஜஸ் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பெரிய ஹால் இது பார்த்தீங்கன்னா பெரிய பில்டிங் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு. இந்த பெரிய பில்டிங்கில் தான் வந்து நான் சொன்ன அந்த 52 ரூம்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ நமக்கு டைம் கிடைக்கிறப்ப டீட்டெயிலாக வீடியோவை நான் போடுறேன். ராஜகோபுரத்துக்கு அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம் போட்டிருக்காங்க கும்பாபிஷேகம் நடைபெறதை ஒட்டி. அப்படியே பிளான் பண்ணிக்கலாம். ராஜகோபுரம் இருக்கா, அப்படியே ரைட்டில் பிளான் பண்ணி காமிச்சேன்னா இருக்குதா. இப்போ அந்த ராஜகோபுரம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ராஜபக்கரம் அப்படியே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பொது தரிசன வழி. இந்த பேரிகார்டு போட்டிருக்கா, உள்ளே போய் போகணும். அந்த போகிறாங்களா ஒரு ஃபேமிலி ஒன்று உள்ளே போகிறாங்களா, ஒரு செக்யூரிட்டி போகிறாரா உள்ள, அந்த வழியாக பொது தரிசனம் போய் மாடியா அதாவது மேலே ஃப்ளோர் வழியாக போய் கீழே தரிசனம் இறங்கி போகணும். அது எப்படி சொல்லி இந்த வீடியோவில் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அப்படியே நடந்து போவோம். கும்பாபிஷேக பணிகளுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் கோவிலுக்கு வந்துட்டாங்க. கோயில் என்ட்ரன்ஸ்ல ஒரு வண்டி, அதுக்கப்புறம் உள்ள ஒரு வண்டி, அதுக்கப்புறம் வெளியில் 3 வண்டி வெஹிக்கிள் இருந்துச்சு ஃபயர் சர்வீஸில். அப்படியே இறங்கி போனோம்னா இப்போ 100 ரூபா தரிசனம் இருக்குல்ல, விரைவு தரிசனம், அது போற வழியை காமிக்கிறான். அப்படியே வந்தேன்னா இதுதான் உள்ள போறாங்க. இப்போ போறாங்க பாத்தீங்களா, செக்யூரிட்டி நிக்கிறாரா, இந்த வழியா வந்து 100 ரூபா கட்டணம் போறது. இந்த வழியா அப்படியே போய் இறங்கி போகணும் தரிசனத்துக்கு. அப்படியே இறங்கி போனோம்னா இப்போ இந்த இறக்கத்துக்கு வந்தாச்சு. நம்ம இந்த இறக்கத்துல வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கரெக்டா பொது தரிசன வழி பாத்தீங்கன்னா உள்ள போய் போகணும். அது எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விரைவு தரிசனம் 100 ரூபா கட்டணும் காமிக்கிறேன்.
இந்த பேன் பண்ணி இப்போ திருப்பி காமிக்கிறேன்னா இதுதான் வந்து ஹாஸ்பிட்டல். இது சித்தா ஹாஸ்பிட்டல். இது கோயிலோட சித்தா ஹாஸ்பிட்டல். எது ஃபர்ஸ்ட் எய்ட்னாலும் உங்களுக்கு இங்கே பண்ணிக்கலாம். நான் இப்போ இறக்கம் வந்தவொடனே இப்போ பொது தரிசன வழி எப்படி போகணும்னு சொல்லி காமிச்சேன்னா இந்த மாடி காமிச்சேன் பாருங்க, அப்படியே பேன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாடி வழியாக வர்றாங்களா, ஏதாவது பொது தரிசன வழி வந்து இப்படியே வந்து இறங்கி இப்போ நடந்து வர்றாங்க பாருங்க உள்ள. இந்த வழியா வந்து அப்படியே உள்ள போறதுதான் வந்து பொது தரிசன வழி. சார் வணக்கம். உள்ள போறாங்க பாருங்க, இதுதான் இந்த வழி தான் பொது தரிசன வழி. சாமி கும்பிட்டு வெளியில வர்ற வழி அதான். பொது தரிசன வழி போனாலும் சரி, வெறு தரிசன வழி போனாலும் வெளியில வர்ற வழி பாத்தீங்கன்னா இதுதான் வடக்கு வாசல் சொல்லுவாங்க கோயில்ல. அப்படியே இந்த பக்கமா தாண்டி போனோம்னா, இந்த இடத்த தாண்டி போனோம்னா 100 ரூபா கட்டணம் சொல்ற வழியை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா கூட்டம் கிடையாது. காமிக்கிறேன்னா 100 ரூபா தரிசனம். அப்படியே உள்ள அந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல காமிச்சிடலாம் 100 ரூபா கட்டணம் உள்ள வந்து அந்த வழி இந்த வந்து இப்படி வந்து இப்படியே போய் காமிக்கிறேன் எந்த வழியா போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு. சுத்தமா கூடாதுனா 100 ரூபா தரிசனம் இப்போ போறோம். அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த வழியா போகணும்னு சொல்லிட்டு. அப்படியே இருந்து படிக்கட்டு போட்டிருக்கா உள்ள தெரியுதா, படிக்கட்டு போட்டிருக்கு. இந்த வழியா தான் வந்து ஏறி போய் உள்ள போகணும் 100 ரூபா கட்டணத்துக்கு. இது போப்ப மூத்த குடிமக்கள் செல்ற வழியில மூத்த குடிமக்கள் சொல்ற தரிசனம் வழி எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன்னா, அங்கேயே நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் டேக் கட்டினா தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு கூட்டம் இல்லை. நான் டேக் கட்டுறதை நான் காமிச்சிருவேன் டேரெக்டாகவே. நம்ம வீடியோ எடுக்கிறப்ப டேக் கட்டி யாருமே இல்லை. கருணை கடலே கந்தா போட்டு இந்த போர்டு பார்த்தீங்களா, புது போர்டு வச்சாச்சுப்பா. கரெக்டாக வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகுது இந்த போர்டு வச்சு. நம்ம வீடியோ எடுக்கிற டைம் முன்னாடி ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் மூத்த குடிமக்கள் செல்ற வழி இதுன்னு சொல்லிட்டு. இந்த வழி தான் இருக்கா. யாராவது டேக் கட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோட இன்சர்ட் பண்ணி போடுறேன். அப்படியே இந்த வழி தான் சண்முக விலாசம். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஓப்பன் பண்ணாம இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. கும்பாபிஷேகத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான். இது அப்படியே மேலே ஏறி போனோம்னா அன்னதான கூடத்துக்கு போகிறது. அப்படியே லெஃப்ட் சைடில் போனோம்னா வந்து நம்ம இந்த நாளிகண்ட செல்ற வழி. அதையும் வீடியோவில் பார்ப்போம். இப்போ சண்முக விலாசத்துலேருந்து அப்படியே இடது பக்கமாக போனோம்னா நாளிகிணறு போகிற வழியாக தான். நாளிகிணறு எப்படி போகணும்னு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. நடந்து போயிட்டே இருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி நோக்கி போனோம். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டர் தூரம் இருக்கும். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். நாளிகிணறு ஓப்பன் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5 மணிக்கு நடந்துற போகுதுன்னா 4 மணிக்கு, 4 மணிக்கு நடந்துற போகுதுன்னா 3 மணிக்கு. வரிசையில் நிற்கிறாங்களா? ஆக்சுவலி கீழே இறங்கி போகணும் நாளிகிணறுக்கு. ஆனால் இப்போ வந்து தற்காலிகமாக பணிகள் நடந்துட்டு இருக்காங்க. இன்னும் பணிகள் வந்து முடியாதனால வந்து மேலேயே டெம்பரரியாக நாளிகிணறு தீர்த்தம் கிடைக்கிற மாதிரி கோவில் நிர்வாகம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. காமிக்கிறேன். இருக்கா காமிச்சோன்னா நான் டெம்பரரியாக போட்டிருக்க இடம் சொல்லி சொன்னால இதுதான் அது. அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா வெளியே வந்துட்டு அப்படியே ரைட் சைடில் போகணும். இது மொட்டை போடுற இடம். மொட்டை போடுற இடமும் காது குத்துற இடமும் காமிக்கிறேன். அதையும் காமிச்சிடறேன் வீடியோவில். அப்படியே போய் ரைட்டில் போகணும். அப்படியே உள்ள நடந்து போனோம்னா காமிக்கிறேன். மொட்டை போகிற இடத்த காமிக்கிறேன். நான் சொன்னேன்ல காது குத்துற இடம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா காது குத்துற இடம் இருக்கும். அங்கே டோக்கன் வாங்கணும். ஒரு நபருக்கு வந்து 50 ரூபா கட்டணும். செயல்படுற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மொட்டை போடுற இடம்.
செயல்படுற நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எப்பயுமே. திருவிழா நாட்கள் விசேஷ நாட்கள்லையும் இப்படி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரேராக இருக்கும் மாற்றங்கள் எது இருந்துச்சுன்னா. அப்படியே உள்ளே போனோம்னா தான் மொட்டை போடுற இடம். இப்போ சண்முக விலாசத்துலேருந்து அப்படியே மேலே ஏறி போனால் அன்னதான கூடம் இருக்குது. ஸோ அன்னதான போய் மேலே ஏறி போய் அன்னதான கூடத்தை பார்ப்போம். அப்போ இந்த அன்னதான கூடத்துக்கு அப்படியே மேலே ஏறி வந்தோமா, இப்போ அப்படியே லெஃப்ட்டில் போகணும். லெஃப்ட்டில் எப்படி உள்ளே போகிறதுன்னு காமிக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் செல்றதுக்கெல்லாம் தனி வழி இருந்துச்சு, தனி இடம் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. எல்லாருமே ஒன்று போல் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் வசதிகள் எல்லாமே கோயில் நிர்வாகம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உள்ளே போகிறாங்க பாருங்க, அதான் காமிக்கிறேன். இப்போ அன்னதான உண்டியலில் காணிக்கை செலுத்தினாலும் உங்களுக்கு கரெக்டாக நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் அது கொஞ்சம் தூரம் வந்து இடது பக்கமாக இருந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அன்னதான உண்டியல் இருக்கா. கிட்டத்தட்ட 400லேருந்து 500 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வசதிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ அன்னதான கூடத்துலேருந்து சாப்பிட்டு அப்படியே வெளியே வர்றது, வெளியே வந்து கோயிலை விட்டு எப்படி வெளியே போகிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் வீடியோவில். இருக்கா பில்டிங்கு, பழைய பில்டிங் இது, பழைய அன்னதான கூடாது. அப்படியே வெளியே வந்து ரைட் எடுக்கணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த நம்ம இந்த தூண்டகை விநாயகர் கோயில் போகிற வழியெல்லாம் இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே ரைட் எடுத்து வெளியே வந்தோம்னா காமிக்கிறேன். இருக்குதா வழி? அப்படியே வெளியே வந்து நேராக அப்படியே வந்தோம்னாலே வந்து வசந்த மண்டபம் இருக்கும். அப்படியே வெளியே போக வேண்டியதான். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ராஜகோபுரம் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் இலவச அவசர சிகிச்சை மையம் இருக்கு கோவிலுக்குள்ளேயே. அது எப்படி சொல்லி காமிக்கிறேன். இப்போ ராஜகோபுரம் இருக்கா, ராஜகோபுரம் அப்படியே வலது பக்கம் அப்படியே நடந்து போனீங்கன்னா போகிற வழி காமிக்கிறேன். இந்த நேரம் போய் அந்த கரெக்டாக நம்ம இந்த வண்டிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டி போகணும். தாண்டி போய் அப்படியே லெஃப்டில் போகணும். எது எமர்ஜென்சினாலும் டக்குன்னு வந்து இங்கே பார்த்துக்கோங்க கோயிலுக்கு வர்றவங்க. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இருக்கா, ஆம்புலன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு, திருச்செந்தூர் யார் வராங்களோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.